செஸ்ட் அண்ட் பேக் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். செஸ்ட்டில் 3 மாடல், பேக்கில் 3 மாடலு. இப்போ நான் க்ளீன் பல்கில் இருக்கேன். 12 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நான் என்னோட ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இந்த 12 வீக்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மாடல் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். 5 செட்டு பண்ணணும், 10 கவுண்ட் பண்ணணும். ஒரு செட்டுக்கும் கிராஜுவலாக நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டு 20 கிலோவில் ஆரம்பிச்சிருப்பேன். அப்போ நான் பார வெயிட்டை கனெக்ட் பண்ணலை, சைடு பிளேட் வெயிட்டை மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ 2 பிளேட் போட்டிருப்பேன், 20 கிலோ. ஒரு பிளேட் 10 கிலோ, 2 பிளேட் போட்டிருப்பேன். அடுத்த செட்டு 25, 30, 35, 40. அந்த ஒரு செட்டுக்குமே நான் வெயிட்டும் கூட்டியிருப்பேன். அதே மாதிரி 10 கவுண்ட்டும் நான் புஷ் பண்ணியிருப்பேன். ஸோ வெயிட்டு கூட்டுறது முக்கியம் கிடையாது, நீங்கள் கவுண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ சப்போஸ் உங்களால் வந்து வெயிட் கூட்டி போட முடியல, இப்போ 30 கேஜியில் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதான் உங்களோட ஸ்டாப் வெயிட். ஸோ அந்த வெயிட்ல இப்போ ஒரு 2 செட்ல நீங்க ஒரு 3 செட்ல நீங்க டிராப் பண்ணிட்டீங்க, அந்த வெயிட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்ச 2 செட்டை அந்த வெயிட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் மாடல் மிஷின் ஃபிளைஸ் சேம் தான். 5 செட்ஸ் 10 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். ஒரு செட்டுக்கும் கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்றது முக்கியம் கிடையாது, ஃபார்ம் மாறிடக்கூடாது. ஒரு கவுண்ட்டும் மசில் ஃபோக்கஸ்டோட பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், மைண்ட் டு மசில் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கவுண்ட்டையும் நல்லா ஃபீல் பண்ணி நிறுத்தி பண்ணுங்க. தேர்ட் மாடல் சூப்பர் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேபிள் ஜங்ஷனில் உங்கள் ஷோல்டர் ஹைட்டுக்கு பின்ன செட் பண்ணிக்கங்க. சூப்பர் செட் தான் பண்ண போகிறோம். சேம் தான், 5 செட்டு 10 கவுண்ட். அப்போ ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட் பண்ண போகிறோம். அப்போ 5 செட்டுக்கு 100 கவுண்ட் கணக்காகும். ஃபர்ஸ்ட் ஹேமர் ஃப்ளைஸு, அதை முடிச்ச உடனே புஷ்அப், அதுல 10 கவுண்ட், இதுல 10 கவுண்ட். கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சா இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சேம் வெயிட் சூஸ் பண்ணி புஷ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. செஸ்ட்ல 3 மாடல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேக் ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்ல ஃபர்ஸ்ட் மாடல் பெண்ட் ஓவர் பார்பல் ரோ. சேம் பேட்டர்ன் தான். 5 செட்ஸ் 10 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். ஈச் செட் கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்ம் மாறாத அளவுக்கு வெயிட் புஷ் பண்ணுங்க. செகண்ட் மாடல் சீட்டட் கேபிள் ரோ. மொட்டி கீழே பின்ன செட் பண்ணிக்கலாம். நான் ஈஸி பார் கிரிப் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வி கிரிப் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் தான். 5 செட்ஸ் 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். ஒரு செட்டுக்கும் கிராஜுவலாக நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, கவுண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, கவுண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ். ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஒரு கவுண்ட்டு மசிலில் ஃபீல் பண்ணி பண்ணுங்க. தேர்ட் மாடல் மிஷின் லேட் புல் டவுன். எங்கள் ஜிம்மில் இந்த மாடல் லேட் புல் டவுன் மிஷின் தான் இருக்குது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஜிம்மில் எந்த லேட் புல் டவுன் மிஷின் இருக்கோ அந்த லேட் புல் டவுனில் 5 செட்டு 10 கவுண்ட் பண்ணுங்க. 3 மாடல் பேக் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நான் கடைசியாக சின்ன போட ஃபினிஷ் பண்ணுவேன். உங்களுக்கு எனர்ஜி இருந்தால் தாராளமாக நீங்களும் சின்ன போட ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். சின்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் வீ டேப்பர் கிரிப்பை யூஸ் பண்ணிக்கலாம், ஹேமர் கிரிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.